ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் கிராஸ் டைப்பில் 1.5 ரோலில் இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கூடைக்கு பேர் 4x 4 சிங்கிள் பார்டர் டிசைன். இது எப்படின்னாக்கா பர்பிள் கலரில் 4x 4ன்னு டைமண்ட் இருக்கும். அந்த டைமண்டை சுற்றி எல்லோ கலரில் பார்டர் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ சிங்கிள் பார்டர் டிசைன் 4x 4 கிராஸ் கட் கூட. பேஸ்லேருந்து சைடு வால் ஃபுல்லாகவே இதே மாதிரி ஒரே பேட்டர்னில் வரத்துக்கு எப்படி பின்னுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டைமண்டுக்கு நடுவில் ஆம்லா நாட் போட்டு ஃப்ளவர் டிசைனும் கொடுக்க போகிறோம். இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு எல்லோ கலரில் 10 ஒயர், பர்பிள் கலரில் 32 ஒயர், ஒரு ஒயரும் 7 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ண இந்த எல்லா ஒயர்ஸையும் 2 எடுத்து கிராஸ் நாட் போட போகிறோம். நாட் எப்படி போடணும்னா 2 ஒயர் எடுத்துக்கோங்க, அதை இந்த மாதிரி சரிசமமாக மடிச்சுக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். கீழே 2 ஒயர் இருக்கும். இதில் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இப்படி மேலே பார்த்தா மாதிரி வைக்கணும். அப்புறம் ரைட் சைடு போகிற 2 ஒயரில் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நார்மல் நாட்டு. இந்த நாட்டை சுற்றி 4 ஒயர் போகுது இல்லையா? இதில் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ இது பரவாயில்ல. இப்போது இந்த 2 ஒயரை செக் பண்ணணும். ஒயர் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் 2 எடுத்து நாட் போட்டோன்னா எல்லோ கலரில் 5 நாட்டு வந்திருக்கும், பர்பிள் கலரில் 16 நாட்டு வந்திருக்கும். இப்போ இந்த எல்லா நாட்டையும் வரிசையாக நான் சொல்கிற மாதிரி பேட்டர்னில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எல்லோ நாட்டு பர்பிள் நாட்டை பக்கத்தில் வைக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது மேலேயும் கீழேயும் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? ஸோ மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். லெஃப்ட் சைடு எல்லோ நாட்டு இருக்குது, ரைட் சைடு பர்பிள் நாட்டு இருக்குது. இதையும் பார்த்துக்கோங்க, மாற்றி ஜாயின் பண்ணிடக்கூடாது. இப்போ நாட்ஸ் எல்லாம் வரிசையாக ஜாயின் பண்ணுறோம் இல்லையா? இது வந்துட்டு செகண்ட் ஸ்டெப்பு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பின்னுறதுன்னு சொல்கிறேன். இதே மாதிரி பின்னிக்கோங்க. இப்போ மேலே போட்ட மாதிரியே கீழே ஒரு நாட் போடணும். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் ஒரு நாட் போடணும். லெஃப்ட் ஒயரை மடிக்கணும், ரைட் ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடணும். அவ்வளோதான். 2 நாட்டை பக்கத்தில் வச்சு மேலே ஒரு நாட், கீழே ஒரு நாட். இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ மறுபடியும் இப்படி நேராக திருப்பிக்கிட்டு பர்பிள் நாட்டு பக்கத்தில் தான் இன்னொரு பர்பிள் நாட்டை ஜாயின் பண்ணணும். பர்பிள் நாட் பக்கத்தில் இன்னொரு பர்பிள் நாட் வச்சுருக்கேன். மேலேயும் கீழேயும் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். இப்போ நாட் எப்படி போடுறேன்னு ஸ்லோவாக பாருங்கள். இப்போ அடுத்து இந்த 2 நாட்டுக்கு கீழே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? கீழே ஒரு நாட் போடணும். இப்படி திருப்பிட்டு நாட் போடணும். நாட் போட்டுட்டு மறுபடியும் நேராக திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு பர்பிள் நாட் பக்கத்தில் தான் இன்னொரு பர்பிள் நாட்டை ஜாயின் பண்ணணும். இப்போ நாட் போட்டாச்சு. மறுபடியும் இப்படி நேராக திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு இந்த பர்பிள் நாட் பக்கத்தில் இன்னொரு பர்பிள் நாட்டை ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், 3வது நாட்டை ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேலே ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்து கீழே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், கீழே ஒரு நாட் போடணும். இப்படி திருப்பிக்கிட்டு நாட் போடணும். இதே மாதிரி இன்னொரு பர்பிள் நாட்டு எல்லோ நாட் மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த நாட்டை நீங்களே தான் ஜாயின் பண்ணணும். இப்போ அடுத்து பக்கத்துலேயே இன்னொரு பர்பிள் நாட்டை ஜாயின் பண்ணணும். ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்து கீழே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், இங்கே ஒரு நாட் போடணும். நாலு பர்பிள் நாட்டை வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து எல்லோ நாட்டை ஜாயின் பண்ணணும். பர்பிள் நாட்டை எல்லோ நாட் பக்கத்தில் வச்சு மேலே ஒரு நாட், கீழே ஒரு நாட் போடணும். 6 நாட்டை வரிசையாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஒரு எல்லோ நாட்டு, 4 பர்பிள் நாட்டு, ஒரு எல்லோ நாட்டு, 4 பர்பிள் நாட்டுன்னு வரிசையாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லோக்கும் பர்பிளுக்கும் நடுவில் கீழே ஒரு நாட் போடுறேன். அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி எல்லா நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். எல்லா நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு எல்லோ நாட்டு, 4 பர்பிள் நாட்டு, ஒரு எல்லோ நாட்டு, 4 பர்பிள் நாட்டுன்னு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது நாட் போட்டோம் இல்லையா? அது வந்துட்டு ஃபஸ்ட்டு வரிசான்னு வச்சுக்கலாம். மேலே ஒரு நாட், கீழே ஒரு நாட் போட்டிருக்கோம் இல்லையா? அது வந்துட்டு 2வது வரிசை, 3வது வரிசைன்னு வச்சுக்கலாம். இப்போ டோட்டலாக நம்ம பேஸில் 3 வரிசை பின்னியிருக்கோம். ஓகேவா? இப்போ மேலே எத்தனை வரிசை பின்னணும், கீழே எத்தனை வரிசை பின்னணும்னு சொல்கிறேன். அதே அளவுக்கு பின்னிக்கோங்க. ஒரு வரிசை கூட கம்மியாகவோ இல்லை ஜாஸ்தியாகவோ பின்னக்கூடாது. செகண்ட் ஸ்டெப்பில் இந்த நாட்ஸ்
எல்லாம் வரிசையாக ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் பின்ன போகிறோம். தேர்ட் ஸ்டெப் எப்படி பின்ன போகிறோம்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்துலேயும் கீழ் பக்கத்துலேயும் பேஸை கொஞ்சம் அதிகப்படுத்தி பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லோ ஒயர், பர்பிள் ஒயர், இதுக்கு நடுவில் ஒரு கிராஸ் நாட் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. எல்லோ ஒயர், பர்பிள் ஒயர் பிடிச்சி நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். எல்லோ ஒயர், பர்பிள் ஒயர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நாட் போடணும். ஃபஸ்ட்டு நாட் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோ ஒயரையும் பர்பிள் ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறோம். அடுத்து பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். வரிசையாக நாட் போட்டுகிட்டே வாங்க. ரைட் சைடு எண்டு வரைக்கும் கடைசியாக பர்பிள் ஒயர், எல்லோ ஒயர் இருக்கும், அது வரைக்கும் நாட் போடணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். புது மாடலில் ஒயர் குடைகள் எப்படி பின்னுறதுன்னு இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஒயர் குடைகள் மட்டும் இல்லாமல் பறவைகள், பூக்கள், டாய்ஸ் எல்லாம் எப்படி பின்னுறதுன்னு இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு வசதியாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் கிராஸ் ஆகிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வாங்க. அடுத்து ரெண்டாவது வரிசை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு வரிசை இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போது சைடில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நாட் இருக்கும். அந்த எல்லோ ஒயரை பார்டர் மாதிரி வச்சு நம்ம பின்னுவோம். ஓகேங்களா? இப்போது ரெண்டாவது வரிசையில் ஃபஸ்ட்டு நாட் பார்த்தீங்கன்னா எல்லோ ஒயரையும் பர்பிள் ஒயரையும் பிடிச்சி ஃபஸ்ட்டு நாட் போடணும். அடுத்து பக்கத்தில் நாட் போடணும். ரைட் சைடு எண்டில் வரும்போதும் பர்பிள் ஒயர், எல்லோ ஒயரில் நாட் போட்டு முடிக்கணும். அதுக்கு மேலே உங்களால் நாட் போடவும் முடியாது. ஒன் சைடு மட்டும் பின்னி காமிக்கிறேன். இந்த பக்கத்தில் எத்தனை வரிசை பின்னுறோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் அத்தனை வரிசை பின்னணும். 2 பக்கமும் பின்னி காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் மேலே மட்டும் பின்னி காமிக்கிறேன், கீழே நீங்களே பின்னிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப்பில் ரெண்டாவது வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இப்போ மூணாவது வரிசை பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லோ ஒயர், பர்பிள் ஒயரை எடுத்து ஒரு நாட் போடுங்க. இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பர்பிள் ஒயர், எல்லோ ஒயர் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நாட் போடணும். கடைசி நாட் போட்டு காமிக்கிறேன். நடுவுலையும் நாட் போடணும், அது நீங்களே போட்டுக்கோங்க. இப்போது இதே மாதிரி சென்டரில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஃபுல்லாக நாட் போடணும். மூணாவது வரிசை இப்போது ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து நாலாவது வரிசை பின்னும்போது பாருங்கள், பியோர் எல்லோ நாட் இங்கே ஃபர்ஸ்ட்டில் நம்ம போடுவோம். நாலாவது வரிசையில் ஃபஸ்ட்டு நாட்டு வந்துட்டு பியோர் எல்லோ நாட்டாக வரும். இதே மாதிரி அடுத்து பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். நாட் போட்டுகிட்டே வாங்க. கடைசியிலையும் ஒரு பியோர் எல்லோ நாட் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு நாட், லாஸ்ட் நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். நடுவில் வந்துட்டு நீங்கள் தான் நாட் போடணும். நான் போடலைன்னு நீங்களும் போடாமல் விட்டுறாதீங்க, ஃபுல்லாக நாட் போடணும். இப்போ அடுத்து 5வது வரிசை பின்ன போகிறோம். கடைசியாக 5வது வரிசை பின்ன போகிறோம். ஒரு பியோர் எல்லோ நாட்டு, 4 பர்பிள் நாட்டு, ஒரு பியோர் எல்லோ நாட்டு, 4 பர்பிள் நாட்டுன்னு இந்த வரிசை ஃபுல்லாகவே வந்திருக்கும். இப்போது 5வது வரிசை கடைசியாக பின்ன போகிறோம். இதுக்கு மேலே ஒரு வரிசை கூட அதிகமாக நீங்கள் பின்னக்கூடாது. எல்லோ ஒயர், பர்பிள் ஒயரை பிடிச்சி ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு மிக்ஸ்டு நாட்டாக வரும். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வாங்க. ரைட் சைடு எண்டு வரைக்கும் கடைசியாக பர்பிள் ஒயரையும் எல்லோ ஒயரையும் பிடிச்சி நாட் போடணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ டோட்டலாக தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம 5 வரிசை பின்னியிருக்கோம். இப்போது நான் சொன்ன இதே அளவில் பின்னிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு வரிசை கூட கம்மியாகவோ இல்லை ஜாஸ்தியாகவோ பின்னக்கூடாது. 5 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ்டு நாட்டு வந்திருக்கும், 3 பர்பிள் நாட்டு, 2 மிக்ஸ்டு நாட்டு, 3 பர்பிள் நாட்டு, 2 மிக்ஸ்டு நாட்டு, 3 பர்பிள் நாட்டு, கடைசியில் ஒரு மிக்ஸ்டு நாட்டு வந்திருக்கும். ஓகேவா? இப்போது இதே மாதிரி பின்னி இருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி இப்படி திருப்பி இந்த பேஸுக்கு இந்த பக்கத்தில் நம்ம பின்னணும். 5 வரிசை பின்னணும். ஒன் சைடு எப்படி பின்னமோ அதே மாதிரி பின்னணும்.
எந்த மாற்றமும் இல்லை. இந்த பக்கத்தில் பின்னும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இப்போ நான் 3rd ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு 5 வரிசை பின்னி காமிச்சேன் இல்லையா, ஒன் சைடு அதையே திரும்ப பார்த்துட்டு பின்னுங்க. ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு மிக்ஸ்டு நாட்டு, 3 பர்பிள் நாட்டு, நடுவில் 2 மிக்ஸ்டு நாட்டு, 3 பர்பிள் நாட்டு, அடுத்து 2 மிக்ஸ்டு நாட்டு, 3 பர்பிள் நாட்டு, கடைசியாக ஒரு மிக்ஸ்டு நாட்டு இருக்கும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் மட்டும் ஒரு மிக்ஸ்டு நாட்டு இருக்கும். இதே மாதிரி 2 பக்கத்துலேயும் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 4th ஸ்டெப்பில் நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். கார்னர் டர்னிங்கும் இப்போ நான் சொல்கிற மாதிரி பின்னிங்கன்னா மட்டும்தான் 4x4 அந்த டைமண்ட் வந்துட்டு கூட ஃபுல்லாகவே வரும். ஸோ இப்போ கார்னர் எப்படி டர்ன் பண்ணணும் அப்படின்னாக்கா, பர்பிள் ஒயர் எல்லோ ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போடணும். இப்போ நம்ம ஒரு எல்லோ ஒயரை இக்னோர் பண்ணி பின்ன போகிறோம் 4 பக்கத்துலேயும். இப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இந்த கடைசியாக 3 ஒயர் இருக்கு இல்லையா, பர்பிள் ஒயர், எல்லோ ஒயர், இன்னொரு பர்பிள் ஒயர், இதில் இந்த பர்பிள் ஒயரை மடிங்க. ரைட் சைடு இருக்கிற பர்பிள் ஒயர், எல்லோ ஒயர் 2 ஒயரையும் ஒன்றா பிடிச்சி நாட் போடணும். பர்பிள் ஒயர் மேலேயும் எல்லோ ஒயர் உள்ளுக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி நாட் போடணும். இந்த இடத்துல 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போடுறோம். எல்லோ ஒயர் உள்ளுக்குள்ளே இருக்கணும். வெளியே பார்க்கும்போது பர்பிள் நாட் மட்டும்தான் தெரியணும். இப்போது இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு எல்லோ ஒயரை நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பக்கத்தில் பர்பிள் அந்த கலர் தான் நமக்கு தெரியணும். அப்போ தான் கூட ஃபுல்லாகவே சிங்கிள் பார்டர் டிசைன் உங்களுக்கு கரெக்டாக வரும். பர்பிள் கலரில் 4க்கு 4ன்ற டைமண்ட் உங்களுக்கு வரும். கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லோ ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போட்டுட்டு போகிறேன். எல்லோ ஒயர் உள்ளுக்குள்ளேயும் பர்பிள் ஒயர் வெளியவும் வச்சு நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம சாதாரணமாக பிளெயின் கூட கிராஸ் கட் கூட பின்னுறோம், இல்லை வேறு ஏதாவது பேட்டர்ன் கிராஸ் கட் கூட பின்னுறோம் அப்படின்னாக்கா, அந்த கடைசி 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி நம்ம நாட் போடுவோம். இந்த மாதிரி பர்டிகுலர் பேட்டர்னுக்கு 3x3 பேட்டர்னுக்கு எல்லாம் நம்ம கடைசி 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி கார்னர் டர்ன் பண்ணுவோம். இந்த மாதிரி பின்னாதான் அந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே நமக்கு அந்த கரெக்டாக வரும். இப்போ இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு எல்லோ ஒயரை கட் பண்ணிடலாம். எல்லோ ஒயர் உள்ளுக்குள்ளே இருக்கும், பர்பிள் ஒயர் மேலே இருக்கும். இதில் எல்லோ ஒயரை நல்லா ஒட்டை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போது ஒன் சைடு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இப்போது இது வந்துட்டு ரைட் சைடு, இது வந்துட்டு லெஃப்ட் சைடாக நமக்கு வரும். ஓகேவா? இப்போது லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு பர்பிள் ஒயர் இருக்கும், அடுத்து எல்லோ ஒயர், பர்பிள் ஒயர் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயரையும் ஒன்றா பிடிச்சி நாட் போடணும். எல்லோ ஒயர் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, பர்பிள் ஒயர் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நாட் போடணும். 3 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போடுறோம் பாருங்கள். எல்லோ ஒயர் மேலே வச்சிடாதீங்க, பர்பிள் ஒயர் தான் மேலே இருக்கணும். இந்த வரிசை ஃபுல்லாகவே பர்பிள் கலரில் தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒன்று தோணலாம், இந்த ஸ்டார்டிங்லேயே எல்லோ ஒயரை கட் பண்ணிவிட்டு வெறும் பர்பிள் ஒயரை மட்டும் வச்சு நாட் போட்டால் என்னன்னு. அந்த மாதிரி நாட் போட்டோன்னா ஹோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். அதனால தான் 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போடுறோம். ரைட் சைடு பின்னது போலயே இதையும் மேலே எண்டு வரைக்கும் பின்னிட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லோ ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ ஒன் சைடு கார்னர் டர்ன் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு பின்னணும். இப்போது கடைசி நாட் போடுறேன். இந்த கடைசி நாட் போட்டுட்டு எல்லோ ஒயரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது கார்னர் வந்துட்டு 2 பக்கத்துலேயும் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. எல்லோ ஒயரை கட் பண்ணிடுறேன். இப்போது இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடு கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த பக்கத்துலேயும் அதே தான். அந்த கடைசி 3 ஒயரை ஒன்றா பிடிச்சி கார்னர் டர்ன் பண்ணணும். பர்பிள் ஒயர் மேலேயும் எல்லோ ஒயர் கீழேயும் வச்சு இப்படி மடிங்க. அடுத்து 3வது ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடணும். அவ்வளோதான். மேலே எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு எல்லோ ஒயரை கட் பண்ணிடலாம். 3 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போட்டாச்சு. இப்போது எல்லோ ஒயர் வரைக்கும் நாட் போடணும்.
ஓகே, இப்போ இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு எல்லோ ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ லெஃப்ட் சைடு கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ரைட் சைடு கார்னர் டர்ன் பண்ணணும். கடைசி 3 ஒயர் இருக்கும். பர்பிள் ஒயர், எல்லோ ஒயர், பர்பிள் ஒயர். இந்த 3 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போடணும். 3வது பர்பிள் ஒயரை மடிங்க. அதுக்கப்புறமா பர்பிள் ஒயர், எல்லோ ஒயர் ஒன்றா பிடிச்சி நாட் போடணும். எல்லோ ஒயர் உள்ளுக்குள்ளேயும் பர்பிள் ஒயர் மேலே இருக்கிற மாதிரி நாட் போடணும். இப்போது இதே மாதிரி மேலே எண்டு வரைக்கும் பின்னிட்டு எல்லோ ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். கார்னர் மட்டும் டர்ன் பண்ணிட்டீங்கன்னா சைடு வால் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஒரு டைமண்டாக வந்துட்டு பின்னிட்டு வந்தீங்கன்னா இந்த கூடையோட ஹைட் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு எல்லோ ஒயரை கட் பண்ணிடுறேன். லெஃப்ட் சைடு ரைட் சைடு கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டைமண்டாக இந்த பார்டர் டிசைன் வர மாதிரி பின்னிட்டு வந்தோம்னா இந்த கூடையோட ஹைட் உங்களுக்கு வந்துடும். பேஸ் பின்னதுக்கப்புறம் இந்த டைமண்ட் பாதி தான் இருக்கும். ஸோ எல்லோ ஒயரை பார்டர் மாதிரி வச்சு இந்த ஒரு டைமண்டை ஃபுல்லாக பின்னிடலாம். ஓகேவா? இப்போது எல்லோ ஒயர் பர்பிள் ஒயரை ஒன்றா பிடிச்சி ஒரு நாட் போடுறேன். நான் சொல்கிற மாதிரி பின்னிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இந்த கூடையை பின்னி முடிச்சிடலாம். நீங்கள் ஃபுல்லாகவே நார்மல் நாட்லேயும் பின்னலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் மட்டும் 2 ஒயர், அதாவது 4 ஒயரை ஒன்றா பிடிச்சி ஆம்லா நாட் போட்டு அதை சுற்றி டிசைன் வரா மாதிரியும் பண்ணலாம். அது நான் வந்துட்டு கடைசியில் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி பின்னுறதுன்னு. இப்போ வந்துட்டு அந்த டைமண்ட் டிசைன் கரெக்டாக வரா மாதிரி இந்த கூடையோட ஹைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு டைமண்டாக எப்படி பின்னுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 5th ஸ்டெப்பு ஒரு டைமண்டாக பின்னி இந்த கூடையோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போது பேஸ் பின்னிட்டு அந்த டைமண்ட் பாதியாக இருக்கும் இல்லையா, அந்த டைமண்டை இப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு பின்னி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டைமண்டாக பின்னிக்கலாம். இப்போ ஃபைனலாக எல்லோ நாட் போட்டுக்கிறேன். பேஸில் வந்துட்டு நம்ம பாதி டைமண்ட் பின்னி இருந்தோம். இப்போது சைடு வாலில் இந்த டைமண்டை ஃபுல்லாக வந்துட்டு பின்னி முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போது இதே மாதிரி இந்த பேஸை சுற்றி இருக்கிற எல்லா டைமண்டையும் பின்னிக்குவாங்க. பின்னிட்டு அதுக்கப்புறம் கார்னர் டர்ன் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் இதே மாதிரி டைமண்ட் பின்னிக்குவாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வி ஷேப்பில் வளைஞ்சு வரும். இதில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணணும். எல்லோ ஒயரை பார்டர் மாதிரி வச்சு பின்னணும். அவ்வளோதான். இந்த கார்னர் டர்ன் பண்ண இடத்துல எப்படி டைமண்ட் பின்னுறதுன்னு காமிச்சிடுறேன். இதே மாதிரி தான் அடுத்த டைமண்டை பின்னணும். இப்போது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பேஸ் பின்னிட்டு பாதியாக விட்டுருந்தோம் இல்லையா, அந்த டைமண்டை ஃபுல்லாக பின்னணும். அதுக்கப்புறமா கார்னர் டர்னிங்கில் இப்போ நான் சொன்ன மாதிரி டைமண்ட் பின்னிக்கோங்க. எல்லோ ஒயரை பார்டர் மாதிரி வச்சு பின்னணும். அந்த எல்லோ ஒயரை தாண்டி பின்னாதீங்க. இதே மாதிரி ஒரு டைமண்டாக நீங்கள் பின்னிங்கன்னா இந்த கூடையோட ஹைட்டு வந்துடும். இந்த பேஸ்கெட் பின்னி காமிக்கிறத கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே நான் பின்னி காமிக்கிறேன் இல்லையா. ஆனால் 30 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஃபுல் பேஸ்கெட்டையும் உங்களால் பின்ன முடியாது. பிகினராக இருந்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் கூட ஆகலாம். ஸ்லோவாக வந்துட்டு பின்னுங்க.
நான் சொன்ன அதே அளவில் ஒயரை கட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில், செகண்ட் ஸ்டெப்பில் நான் சொன்ன அதே லைனு, மேலே 5 லைன் கீழே 5 லைன் பின்னணும். அது கரெக்டாக பின்னியிருக்கீங்களான்னு எப்படி செக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பின்னியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அந்த தேர்ட் ஸ்டெப் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் கார்னர் டர்னிங்கில் நான் சொன்ன மாதிரி எல்லோ ஒயர் உள்ளுக்குள்ளே வச்சு நாட் போடணும். 3 ஒயரை ஒன்றா பிடிச்சி நாட் போடணும். கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு டைமண்டாக பின்னிங்கன்னா இந்த கூடையை நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் ஈஸியாக பின்னி முடிச்சிடலாம். இப்போது இந்த டைமண்ட் ஃபுல்லாகவே எப்படி பின்னுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி ஒயர் கூடையை சுற்றி திருப்பி இதே மாதிரி பின்னணும். இப்போ பிகினருக்காக ஃபுல்லாகவே நார்மல் நாட்டில் பின்னி காமிக்கிறேன். இந்த டைமண்ட், பர்பிள் டைமண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் ஆம்லா நாட்டு வரா மாதிரியும் அந்த ஆம்லா நாட்டை சுற்றி எல்லோ கலர் ஒயரில் இந்த மாதிரி எப்படி டிசைன் கொடுக்கறதுன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் பின்னும்போது இந்த மாதிரி ஃபுல்லாகவே நார்மல் நாட்டில் போட்டாலும் சரி, இப்போ நான் சொல்கிற மாதிரி ஆம்லா நாட்டில் போட்டாலும் சரி, உங்களோட விருப்பம்தான். ஆனால் பேஸ் பின்னிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் பாதி டைமண்டை ஃபுல்லாக பின்னி ஃபினிஷ் பண்ணேன் இல்லையா, அதை வந்துட்டு ஃபுல்லாகவே நார்மல் நாட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வர நீங்கள் வந்துட்டு ஆம்லா நாட்டில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பாதி வந்துட்டு நம்ம பேஸ் பின்னும்போது நார்மல் நாட் போட்டுட்டோம். அந்த இடத்துல நம்மளால் ஆம்லா நாட் போட முடியாது. அதனால் அந்த வரிசை, அந்த டைமண்டை மட்டும் அப்படியே விட்டுட்டு சைடு வாலில் ஃபுல்லாகவே ஆம்லா நாட் வர மாதிரி பின்னிக்கோங்க அடுத்த டைமண்டில். இந்த கூடையை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பேஸ் பின்னிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடு வாலோட அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு டைமண்ட் அந்த பாதி ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் கார்னர் டர்ன் பண்ணுற இப்போது பின்னுற இந்த டைமண்ட்லேயும் ஆம்லா நாட் இருக்காது. இதுக்கு மேலே பின்னுற அடுத்த டைமண்டில் தான் நான் ஆம்லா நாட் போட்டு அந்த ஃப்ளவர் டிசைனும் கொடுத்துருப்பேன் பாருங்கள். இப்போ கார்னர் டர்ன் பண்ண இடத்துல எப்படி டைமண்ட் பின்னுறதுன்னு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஒரு டைமண்டாக பின்னிக்கோங்க. அந்த எல்லோ ஒயரை பார்டர் மாதிரி வச்சு பின்னிங்கன்னா இந்த கூடையோட ஹைட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது இந்த பேஸ் பின்னிட்டு இதே மாதிரி பாதி விட்டுருந்தோம் இல்லையா, அந்த டைமண்டை ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 டைமண்டுக்கு நடுவில் ஒரு டைமண்ட் பின்னணும். அடுத்த டைமண்டுக்கு நடுவில் ஒரு டைமண்ட் பின்னணும். இதே மாதிரி எல்லோ ஒயரை பார்டர் மாதிரி வச்சு ஒரு டைமண்டாக வந்துட்டு பின்னிட்டு வாங்க. இதே மாதிரி இந்த கூடை ஃபுல்லாகவே பின்னணும். ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 7 அடி ஒயர் எடுத்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற இதே அளவில் தான் இந்த கூடையோட ஹைட் இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 7.5 அடி கூட எடுத்துக்கலாம். 7.5 அடிலாம் எடுத்திங்கன்னா இந்த கூடைக்கு பின்னுறதுக்கு ஃபுல்லாகவே 2 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். இப்போது நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமண்டை ஃபுல்லாக பின்னியிருப்பேன். இந்த சைடு வால் மீதி ஃபுல்லாகவே ஈவனாக ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். பாதி டைமண்ட் தான் வந்திருக்கும். நடுவில் மட்டும் ஒரு டைமண்ட் ஃபுல்லாக வர மாதிரி பின்னியிருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி வரணுன்னா எப்படி பின்னுறதுன்னு இந்த பக்கத்தில் பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். கூட ஃபுல்லாகவே ஈவனாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நடுவில் வர டைமண்ட் மட்டும் அந்த எல்லோ ஒயரை பார்டர் மாதிரி வச்சு பின்னணும். இந்த இடத்துல ஆம்லா நாட் போட்டு எப்படி பின்னுறதுன்னு பின்னி காமிக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு பர்பிள் நாட் போட்டுக்கோங்க. இப்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு வரிசை எல்லோ ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ரைட் சைடு எல்லோ ஒயர் வரைக்கும் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு எல்லோ ஒயர் வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. இப்போது கடைசியாக எல்லோ ஒயர் வர இடத்துல நாட் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்து சென்டரில் 4 ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, லெஃப்டில் 2 ஒயர், ரைட்டில் 2 ஒயர், இந்த 4 ஒயரை பிடிச்சி ஆம்லா நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு 2 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மடிக்கிறேன். 2வது ஒயரை இந்த லூப்பில் இப்படி சுற்றுறேன்.
ஃபஸ்ட்டு 2 லூப் இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி சுற்றுறேன். இப்போ 3 லூப் இந்த அளவுக்கு இருக்கும். அடுத்து 4வது ஒயரை எடுத்து இப்படி டைட்டாக இந்த 3 லூப்பையும் சேர்த்த மாதிரி சுற்றிக்கோங்க. மேல் பக்கத்தில் 3 லூப் இந்த மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 4 ஒயர் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மேலே பார்த்தா மாதிரி வைக்கிறேன். 2வது ஒயரை எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். 3வது ஒயரை ஃபஸ்ட்டு 2 லூப்பில் போடணும். ஃபர்ஸ்ட் லூப்லேயும் போடணும், செகண்ட் லூப்லேயும் போடணும். அடுத்து 4வது ஒயர் இங்கே டைட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்து 3 லூப்புக்குள்ளேயும் போடணும். அவ்வளோதான். போட்டுட்டு ஒரு ஒயராக பிடிச்சி எடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் 4 ஒயர் ஆம்லா நாட். இந்த 4 ஒயர் ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு 4 சின்ன சின்ன துண்டு ஒயரை எடுத்து நாட் போட்டு காமிச்சிருப்பேன். நாட்ஸ் மேக்கிங் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். விதவிதமான நாட்ஸ் எப்படி போடுறதுன்னு அதுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் எல்லா விதமான நாட்ஸும் எப்படி போடுறதுன்னு கிளியராக வீடியோஸ் இருக்குது. இப்போது நடுவில் வந்துட்டு 4 ஒயரை பிடிச்சி ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த ஆம்லா நாட்டில் 4வது ஒயரையும் 3வது ஒயரையும் பிடிச்சி இங்கே மேலே வந்துட்டு நாட் போடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் சைடு பின்னலாம். 4வது ஒயரை பிடிச்சி ஒரு பர்பிள் நாட் போடுறேன். அடுத்து பக்கத்தில் எல்லோ ஒயர் இருக்கும், அதில் ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ ரைட் சைடு 2 நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஆம்லா நாட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி 2 நாட் போடணும். இப்போ நான் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஒரு டைமண்ட்லேயும் ஆம்லா நாட் வரா மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த ஆம்லா நாட்டில் 2 ஒயர் போகும். அதில் ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு பின்னுறேன். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு பின்னணும். இந்த ஆம்லா நாட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து தான் 2 நாட் போடணும். சென்டரில் 4 ஒயர் ஆம்லா நாட் போட்டதுக்கப்புறம் அதில் 4 ஒயர் இருக்கு இல்லையா, அதில் ரைட் சைடு 2 வரிசையும் லெஃப்ட் சைடு 2 வரிசையும் பின்னுறோம். அதாவது 2 நாட் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போது பின்னி முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் ஒரு பர்பிள் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்ட் சைடு ஒரு நாட்டு. இப்போது லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடுறேன். அடுத்து ஃபைனலாக ஒரு எல்லோ நாட் போடணும். அவ்வளோதான். ஒரு டைமண்டுக்கு நடுவில் ஆம்லா நாட்டு வரா மாதிரி எப்படி பின்னுறதுன்னு போட்டு காமிச்சிருக்கேன். எப்போவும் நம்ம கிராஸ் கட் கூடைகள் பின்னும்போது சைடெல்லாம் ஒயர் சின்னதாக இருக்கும், நடுவில் மட்டும் ஒயர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை வந்துட்டு கண்டிப்பாக கட் பண்ணி விடணும். அது நம்மளோட பிரச்சனை இல்லை. இப்போ சைட்லலாம் ஒயர் சொருகி விடுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நடுவில் மட்டும்தான் ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நடுவில் இருக்கிற டைமண்டை ஃபுல்லாக வரா மாதிரி பின்னி இருக்கேன். பின்னி முடிச்சுட்டு இந்த ஒயர்ஸை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விட்டுருங்க. டைமண்டில் வந்துட்டு ஒரு நாட்லேயும் ஒரு ஒயர் தான் போகும். ஸோ அதை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விட்டுருங்க. ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒயரையும் சொருகி முடிச்சிடுங்க. சொருகினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து சைட்லலாம் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயரை என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த கடைசி நாட்டை கீழே அப்படியே மடித்து ஆப்போசிட்டில் க்ராஸாக வந்துட்டு சொருகி விடணும். இப்போது ஒரு நாட்டை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து இப்படி க்ராஸாக சொருகிறேன் பாருங்கள். இதே மாதிரி எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் கூடைக்குள்ளே சொருகி விட்டுருங்க. கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எல்லா ஒயரையும் ஃபுல்லாகவே சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கூடையில் இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆம்லா நாட் போட்டோம் இல்லையா, அந்த ஆம்லா நாட்டை சுற்றி எல்லோ ஒயரை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆம்லா நாட்டை சுற்றி டிசைன் கொடுக்கறதுக்கு ஒரு அடியில் ஒயர் தேவைப்படும். இப்போது ஆம்லா நாட்டு இருக்குது இல்லையா, இந்த ஆம்லா நாட்டை சுற்றி இருக்கிற அந்த சின்ன ஹோல் இருக்கும் பாருங்கள். அந்த ஹோலில் ஏதாவது ஒரு ஹோலில் இந்த எல்லோ ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆம்லா நாட்லேயே அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விட்டுருங்க. ஒயரோட ஒரு கார்னரை கூடையோட உள் பக்கத்தில் சொருகி விடுறேன். ஒரு அடி ஒயர் தான் எடுத்துருக்கோம். ரொம்ப அதிகமாக சொருகி விட்டுறாதீங்க. அப்புறம் அந்த டிசைன் கொடுக்கறதுக்கு ஒயர் பத்தாமல் போயிடும்.
இப்போ எந்த ஹோலில் ஒயரை இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரைட் ஹோலில் ஒயரை இன்சர்ட் பண்ணி லெஃப்ட் ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். நடுவில் ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ரைட் ஹோல் வழியாக விட்டு லெஃப்ட் ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த ஹோலில் ஒயர் இருக்குது. ஸோ ரைட் ஹோல் வழியாக விட்டு லெஃப்ட் ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ மறுபடியும் பாருங்கள், இங்கே சென்டரில் ஹோலில் ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு ரைட் சைடு ஹோலில் விட்டு லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் இந்த டிசைன் கொடுக்கறது. இப்போ மறுபடியும் பாருங்கள், நடுவில் ஒயர் இருக்குது. அந்த எந்த ஹோலில் ஒயர் இருக்கோ அது ரைட் சைடு ஹோலில் விட்டு லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ மறுபடியும் பாருங்கள், ரைட் சைடு ஹோல் வழியாக விடுறேன், லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக ஒயர் எடுக்கணும். ஒயரை முறுக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நடுவில் வந்துட்டு 4 ஒயர் ஆம்லா நாட் போடுறோம் இல்லையா, நார்மல் நாட்டுக்கும் ஆம்லா நாட்டுக்கும் இடையில நேச்சுரலாகவே ஒரு சின்ன அந்த ஒயர் கேப் இருக்கும். ரொம்ப டைட்டாக போடாதீங்க, ஏன்னா இந்த மாதிரி டிசைன் நம்ம கொடுப்போம் இல்லையா, அதனால் அந்த 2 நாட்டுக்கு நடுவில் வந்துட்டு அந்த ஒயர் கொஞ்சம் இருக்கும், அந்த கேப்போடையே அப்படியே போடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஒரு அடி ஒயரை வச்சு டிசைன் கொடுத்து முடிச்சாச்சு. இதே மாதிரி ஒரு ஆம்லா நாட்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கோங்க. டிசைன் கொடுத்துட்டு இந்த ஒயரை அப்படியே கூடையோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம 4க்கு 4 சிங்கிள் பார்டர் டிசைன் கிராஸ் கட் கூட எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த கூட ஃபுல்லாகவே நார்மல் நாட்டில் போட்டாலும் சரி, இல்லை இந்த டைமண்டுக்கு நடுவில் இந்த மாதிரி ஆம்லா நாட்டு வச்சு டிசைன் கொடுத்தாலும் சரி, உங்களோட விருப்பம்தான். இந்த டிசைன், இந்த கைப்பிடி எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 1.25 ரோல் வரைக்கும் ஒயர் உங்களுக்கு தேவைப்படும். லஞ்ச் கூடைக்கு இது ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். ஆனால் ரொம்ப லாங்கான வாட்டர் பாட்டில் வைக்க முடியாது. ஹைட்டு கம்மியாக கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில் இதுக்குள்ளே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இந்த கூடைக்கு கைப்பிடி மட்டும் எப்படி பின்னுறதுன்னு காமிக்கல. ஒயர் கூடைக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு கிளியர் வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இந்த கூடைக்கு நான் 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். ஒரு ஒயரும் 5 அடி எடுத்து உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். இதுக்கு உருட்டு கைப்பிடி தான் பின்னணும்னு அவசியம் இல்லை, முறுக்கு கைப்பிடி கூட பின்னலாம். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் நிறைய புது மாடலில் ஒயர் கூட கைப்பிடிலாம் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ இருக்குது. அதில் எந்த கைப்பிடி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கைப்பிடியை இந்த கூடைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். எல்லோ கலரில் பார்டர் கொடுத்ததுனால எல்லோ கலரில் இதுக்கு கைப்பிடி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கிராஸ் டைப்பில் இன்னும் நிறைய பேட்டர்னில் ஒயர் கூடைகள்லாம் பின்னலாம். கிராஸ் கட் கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.